நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய அமைப்புலேருந்து வந்து மாநாடு நடக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் பங்கேற்பு உரிமைக்கான குழந்தைகள் இயக்கங்களின் கூட்டமைப்பு வந்து 2012 வரைக்கும் ஒரு 7 மாநாடு வந்து நல்லா போயிடுச்சு. அப்புறமா சில பல காரணங்களால் ஒரு 10 வருடம் இடைவெளிக்கு அப்புறம் எங்களோட 8வது மாநாடு வந்து கோத்தகிரியில் வந்து நடைபெறுது. கோத்தகிரியில் ஐலண்ட் ரெஸ்ட்டில் வந்து 17 அமைப்புகள் வந்து இங்கே வந்திருக்காங்க. மாநாடு வந்து சிறப்பாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆசிய அளவில் ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு மாநாடு நடந்தப்போ அங்கே மற்ற குழந்தைகளோடு பேசினாங்க. அப்போ அருணோதயாலேருந்தும் விடியலேருந்தும் குழந்தைகள் வந்திருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு குழந்தைகள் அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளை எடுத்த முடிவு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக நாங்கள் எடுத்த முயற்சியின் விளைவாக 2006 வந்து இந்த பங்கேற்பு உரிமைக்கான குழந்தைகள் இயக்கங்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து உருவாச்சு. ஸோ இதை உருவாக்குவதற்கு பக்க பலமாக இருந்த பெரியவர்களின் கூட்டமைப்பு தான் ஃபோரம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் சைல்ட் பார்ட்டிசிபேஷன். கடந்த 2023 ஆண்டில் அக்டோபர் மாதம் நான் இந்த FPCP நிறுவனத்தினுடைய மாநில அமைப்பாளராக பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்றதிலிருந்து நாங்கள் உடனடியாக இந்த குழந்தைகளுக்கான ஒரு மாநில மாநாடு நடத்துவது என்று முதல் தீர்மானம் நிறைவேற்றினோம். எங்களுடைய FPCP நிர்வாக குழுவின் உறுப்பினருடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய அரங்கத்திலே கோத்தகிரியில் இந்த 2 நாள் குழந்தைகள் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டமைப்போட நோக்கம் வந்து குடும்பம், பள்ளி, சமூகம், அரசு போன்ற அனைத்து தலைவர்களும் குழந்தைகளுக்கு பங்கேற்பு உரிமை உறுதி செய்யப்பட வேண்டும். இதுதான் இந்த கூட்டமைப்போட நோக்கம். இது வந்து 8வது மாநாடு. இந்த ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு கருப்பொருள் உண்டு. இந்த மாநாட்டோட கருப்பொருள் வந்து கல்வி எங்கள் உரிமை அப்படிங்கிற கருப்பொருளோட இந்த மாநாட்டை வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். பேராசிரியர் மணிவண்ணன் சார், அதுக்கப்புறம் குரங்குப்படல் இயக்குனர் கமலக்கண்ணன் சார், FCMRP உறுப்பினராக இருந்த ஷெரீஃப் அண்ணா, இப்போ அவங்க வந்து ரணம் படம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா மோனிஷாக்கா, அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். இவங்க எல்லாருமே எங்கள் FCMRPயோட இந்த மாநாட்டுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க. குழந்தைகளுக்கு வந்து அரசியலும் சரி சமூகத்திலையும் சரி இந்த காலத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு 4 உரிமை இருக்கு. வாழ்வதற்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பு உரிமைன்னு. நாங்கள் ஏன் வந்து பங்கேற்பு உரிமைக்கான குழந்தைகள் இயக்கங்களின் கூட்டமைப்பு வச்சிருக்கோம்னா, ஏன்னா இந்த 4 உரிமையிலும் வந்து மெயினான உரிமை வந்து பங்கேற்பு உரிமை. இந்த பங்கேற்பு உரிமை கிடைச்சாலே மற்ற 3 உரிமையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். FCMRP வந்து உருவாக்கிட்டாங்க. 2022 அக்டோபர் மாசத்துல 8ஆம் தேதி வந்து நம்ம வந்து மதுரை வாடிப்பட்டியில வந்து மீட்டிங் 2 நாள் கூட்டம் நடந்துச்சு. அதுல வந்து மறு கட்டமைப்பு நடந்துச்சு. ஒரு சமுதாயத்துல நம்ம வந்து குழந்தைகள் வந்து தன்மதிப்போடையும் தன்மானத்தோடையும் வாழ்றது வந்து நம்மளுக்கான தேவையான அடிப்படை தேவைகள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அதுக்கப்புறம் அரசாங்கம் நமக்கு என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அதெல்லாம் வந்து அரசாங்கம் மறந்துடக்கூடாதுன்னு நம்ம FCMRP கூட்டம் மூலியமா என்ன பண்ணோம்னா அந்த அரசாங்கத்துக்கான ஒரு கோரிக்கை ரெடி பண்ணி அனுப்பணும். சக்தி விடியல் வந்து விடியல் கொள்கை என்ன பண்ணிருந்தோம்னா இந்த 2 வருஷம் நடந்ததுல என்னென்ன நடந்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன சின்ன போட்டோஸ் அதுக்கப்புறம் நடந்தது வந்து ஒரு சின்ன குறிப்பா அவர் வந்து தைரிய நாட்டியோட ஒரு பேச்சு, அந்த மாதிரி வந்து ஒரு புக்கா வந்து நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு மேகசின் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து வெளியிட விரும்புகிறேன். இந்த 8வது குழந்தைகள் மாநாட்டை எங்களது இடத்திலே நடத்துவதற்கு முதல் இசைவு தந்த எங்களுடைய FPCP செயற்குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உரிமை என்று பேசினாலே குற்றம் என்று கருதக்கூடிய ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கல்வி எங்கள் உரிமை என்ற கருத்திலே இங்கே குழந்தைகள் நாங்கள் எங்களுடைய கல்வி உரிமையை வலியுறுத்துவோம் என்று சொல்லி இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பல்வேறு தடைகளை தாண்டி இந்த ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு இந்த குழந்தைகள் மிகுந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுடைய குரல்
அரசாங்கத்திற்கு எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இதிலே நாங்கள் உங்களுக்கு பின்னணியிலே FPCP என்ற நிறுவனம் இருப்பதிலே மிகுந்த பெருமை கொள்கிறோம். இந்த வாழ்க்கை கொடுத்த FCMRPக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா சீஃப் கெஸ்டா வந்து கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த FCMRP ஃபர்ஸ்ட் 2022ல நடக்கும்போது நானும் வந்திருந்தேன். அது சென்னை சூழ்நிலை வேற, இந்த இடத்துல ஒரு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. மதுரைக்கு போனா அங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனைகளை நம்ம வச்சுட்டு தான் இந்த இடத்துல வந்திருப்போம். எல்லாருடைய பேக்ரவுண்டும் பார்த்தா நிறைய பிரச்சனைகள் தாண்டி தான் இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருப்போம். அதுல பாத்தீங்கன்னா வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் FCMRP கண்டிப்பா சால்வ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு தூரம் எல்லாரும் ஒரு இடத்துல டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. 4 பேர் இணைச்சு வந்து நிறைய செஞ்சிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க நினைச்சா இன்னும் பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிட்டுருக்கலாம். பட் ஆனா என்ன கூப்பிட்டு அவங்க சொல்ல வைக்கிறாங்கன்னா நான் வந்து உங்கள ஒருத்தி, புரியுதுங்களா? அதனாலதான் வந்து என்ன கூப்பிட்டு உங்களை சொல்ல வைக்கிறாங்க. நீங்களும் நாளைக்கு இதே மாதிரி வந்து நிறைய பேர் இதே FCMRPல சீஃப் கெஸ்டா வருவீங்கன்னு நான் விரும்புறேன். ரொம்ப நன்றி. என்னோட பேர் ஷெரீஃப். நான் வந்து இப்போ திரைப்பட இயக்குனராக இருக்கேன். என்னோட முதல் படம் ரணம்னு ஒரு வைபவோட 25வது படம். இது ரிலீஸ் ஆகி 50 நாள் தியேட்டரில் போச்சு. நான் இங்கே வரும்போது ஏதோ 10 வருஷம் கேப்ல வரேன்னு நினச்சி வந்தேன். பார்த்தா கிட்டத்தட்ட 17 வருஷம் நினைக்கிறேன். 2006 2000 அந்த டைம்ல வந்திருக்கேன் போல. ரொம்ப வருஷம் போச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. போயிட்டு அது புக்ஸ்ல பார்த்தேன் எந்தெந்த வருஷம் எல்லாம் நடந்தது. இவ்வளோ காலம் கடந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கிறதே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உருவாக்குறவங்களுக்கும் அதை சஸ்டைன் பண்ணி கொண்டு வரவங்களுக்கும் தெரியும். ஒரு உருவாக்கி அதை வந்து அவ்வளோ அழகாக பாதுகாத்து அதுக்கான வேலைகளை பார்த்து இத்தனை வருஷம் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை செஞ்சு அதை கொண்டு வர்றதே கடினமான விஷயம். முதல்ல இந்த கூட்டமைப்புக்கு வாழ்த்துக்கள், வந்து நன்றி. ஒரு 52 வயது மதிக்கத்தக்க ஒரு கல்லூரி பேராசிரியரை நடனமாட வைத்து இன்றைக்கு குழந்தையாக மாற்றிய அமைப்புக்கு நன்றி சொல்றேன். நான் இந்த மண்ணின் மைந்தன். இந்த கூட்டமைப்பினுடைய 8வது மாநாட்டிற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து பங்கு கொண்ட அத்தனை பேரையும் எங்களின் மண் சார்பாக வருக என நான் வரவேற்கிறேன். செல்ஃபி என்று ஒரு குறும்படம் வந்துச்சு. அதுல ஒரு குழந்தை, இவங்க 5.5 அடியிலிருந்து 6 அடி உயரம், இந்த குழந்தை வந்து 3 அடியிலிருந்து 4 அடி உயரம் இருக்கும். ரெடி, ஸ்மைல் ப்ளீஸ். கிளிக் ஆகுது. ஒரு அழகான படம். எல்லா பெரியவர்களும் இருக்கிறார்கள், அந்த குழந்தை மட்டும் காணும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற என் எதிரில் இருக்கிற என் பிள்ளைகளினுடைய நிலை என்பதை நான் சொல்ல வந்திருக்கிறேன். அப்ப அந்த செல்ஃபி என்பது சமூகம் என்று சொன்னால் அதில் காணாமல் போய் இருக்கிறவர்கள் என் குழந்தைகள், என் முன்னே அமர்ந்திருக்கிற என் குழந்தைகள். அப்ப இந்த சமூகத்தினுடைய விதைகளாக இருக்கிற குழந்தைகளையே தொடர்ந்து மறுதளிக்கிறது என்கிற கேள்வியோடு தான் 8வது மாநாடு தொடங்குகிறது. குழந்தைகள் ஒரு தேசத்தினுடைய விதைகள் என்ன செய்யணும்? சமையலுக்காக நெல்லை சமைக்கணும். விதைகள் என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த சமூகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பினுடைய கல்வி சமூகத்தினுடைய மிகப்பெரிய கடமை குழந்தைகளை பாதுகாக்கிறது. இந்த மத்தியானம் நல்லா தயிர் சோறு சாப்பிட்டு போனதே ஒரு கணக்கு வீட்டில் உட்காந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அதுவும் மோசமா பேசணும்னு வச்சுங்களேன், இந்த பிடி பீரியட பிடிச்சி கணக்கு பீரியட் நடத்தாங்கல்ல, அந்த மாதிரி மோசம். அதனால நான் ரொம்ப அதிகமா பேச மாட்டேன். என் வாழ்க்கையில நான் பார்த்த வயலண்டான ஆட்கள் அப்படின்னு ஒரு 10 பேரை லிஸ்ட் பண்ணா அதுல வந்து 10 பேர் டீச்சர்ஸ் தான். இல்ல இது சும்மா சிரிக்கிறதுக்காக சொல்றேன். வெரைட்டி அடிப்பாரு. அடினா அதுல என்னன்னா, இப்ப அடி விழுந்து கூடுதான் விழுந்துடும். நீங்க வீட்டுக்கு போய் அதை சொல்லவும் முடியாது, காமிக்கவும் முடியாது. ஏன்னா வீட்டுல என்ன பெரிய பிரச்சனைனா, இப்படி அடிச்சாரு அப்படின்னு போய் சொன்னோம்னா
உன்னை இப்படி போட்டு அடிக்கிறத நீ என்ன பண்ண அப்படின்னு இன்னும். ஏன்னா அப்பெல்லாம் என்ன சொல்லி இருப்போம்னா கண்ணை மட்டும் விட்டுட்டு எதுவுமே எல்லாரும் அடிச்சுங்க இப்படிதான் சொல்லியே அனுப்புவாங்க. ஸ்கூல்ல பசங்களை அடிக்கிறத சட்டப்பூர்வமா தடுத்துருக்கணும். இப்ப அதுக்கு முக்கிய வேலையை செஞ்சது இந்த கூட்டமைப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதுக்கு முன்னாடி இருந்து செஞ்சவங்க இனிமேலும் இந்த குரலற்ற குழந்தைகளுக்கான எல்லா உரிமைக்காகவும் தொடர்ந்து பேச போற, தொடர்ந்து மீட்டெடுக்க போற இந்த அமைப்புக்கும் இதுல இதுவரைக்கும் செயல்பட்ட எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம FCMRP-ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்மள இருந்து நம்ம குழந்தைகளை நமக்கு வந்து இளம் வழி நடத்துனர்களாக மற்ற குழந்தைகளை வழி நடத்துவார். அதே மாதிரி வந்திருக்காங்க சக்தி சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. வர்னிஷா சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. கார்த்திகா சிதா அவங்க தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்காங்க. சந்தியா சக்தி மதுரையிலிருந்து வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். குழந்தை பங்கேற்பை உறுதி செய்யும் கூட்டமைப்புடைய தோற்றுகை உறுப்பினர் என்ற முறையில் இந்த 8வது மாநில மாநாடு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்குது. ஏன்னா குழந்தை பங்கேற்புனா என்ன அப்படின்னா, குழந்தைகளுடைய கருத்துக்களை கேட்பது, அவங்க சொல்றதுக்கு காது கொடுத்து நம்ம செவிமடுப்பது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து முடிவெடுத்தலில் பங்கெடுக்கணும், ஆளுகையில் பங்கெடுக்கணும்னு அடுத்தடுத்த நிலைகளுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். மாநாட்டோட முதல் நாள்ல வந்து குழந்தைகள் அமர்வுல வந்து குழந்தைங்களுக்கு வந்து கல்வி சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஸ்கூல்ல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து தொகுத்து எழுதணும். இந்த கல்வி சார்ந்த பிரச்சனை நீங்க எழுத போறீங்க. அது வந்து ஸ்கூல்ல இருக்க கட்டமைப்பா இருக்கலாம், உகந்ததா இருக்கா, நீங்க உங்களோட பிரச்சனையை வந்து அந்த பெட்டியில நீங்க எழுதுறீங்களா, எழுதி போடுறீங்களா? அவங்க ஜென்ரேஷன்ல யாரும் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க. இப்போ அவங்க அப்பா ஒரு தொழில் போனா அவங்க புள்ள என்ன பண்ணுறாங்க, அதே தொழில் பேர் வந்து அவங்க ஒரு எல்லாரும் அவங்கவுங்க மாவட்டத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது, கல்வி சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம அரசுக்கு தெரிவித்து அதை தீர்க்க முடியும் அப்படின்னு பேசுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எல்லாரும் ஒன்றா குழுவாக சேர்ந்து அவங்கவுங்க மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எழுதணும். எல்லாரும் பாடம் எடுத்ததுக்கப்புறம் தான் 1 மார்க் எடுப்பாங்க. இவங்க 1 மார்க்கெலாம் எழுதி முடிச்சுட்டு தான் பாடம் எடுப்பாங்க. வந்து 1 மார்க் வந்து டீச்சர் எழுதி போட மாட்டாங்க. பாடம் வந்து குறைவான நேரம் நல்லா இருக்கும். சயின்ஸ் பிராக்டிகல் பீரியட் எக்ஸாம் டைம்ல வச்சாங்க பிடி எக்ஸாம் டைம்ல இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் மட்டும் பார்க்க கூடாது. என்ன சொன்னாங்க மீட்டிங், ஆன்லைன் மீட்டிங்ல நீ தலைவர் எல்லா பசங்களும் ஆர்கனைஸ்ல இருக்க எல்லா பசங்களும் நான் என்ன சொல்றேன்னா பிடி கிளாஸ் சரி கிரவுண்ட் பாத்தியா லேட்டா வந்த பண்றாங்க. ஆமா லேட்டா வந்த கிரவுண்ட்ல கூப்பிட்டு கொள்வாங்க பேருக்கு. குழந்தைகள் உரிமைன்னு சொல்லும்போது ஐநா சபை வந்து 4 வகையான உரிமைகளை பற்றி பேசுது. அதில் குறிப்பாக வந்து மற்ற உரிமைகள் வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருந்தா கூட பங்கேற்புக்கான உரிமை அப்படிங்கிறதுல வந்து புரிந்து கொள்வதில் வந்து பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்குது. அது என்னன்னே நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. படித்தவர்கள் மத்திய கூட அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைகளை வந்து பெரும்பாலும் இந்த சமூகம் மற்றவங்களும் எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களால யோசிக்க முடியாது, அவங்களால முடிவெடுக்க முடியாது அப்படி மாதிரி ஒரு பரவலான ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வந்து குழந்தைகளுக்கு தேவையான செய்திகளையும் அவருக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் நாலேஜ் கொடுத்தா கண்டிப்பாக அவர்களால் யோசித்து பார்த்து அவர்களுக்கு எதை தேவையோ அவர்கள் அதை பற்றின ஒரு முன்னுரிமை கொடுத்து முடிவு எடுக்க முடியும். அப்போது குழந்தைகள் வந்து முடிவெடுப்பதில் பங்கெடுக்கும்போது தான் வந்து அவங்களுடைய தேவைகளை அவங்க வெளியே சொல்லி அவங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். 7th படிக்கும்போது சாப்பிடும்போது என்னன்னா, நான் சாப்பாடு சரியில்லாமல் உள்ளே வந்து எலி அதெல்லாம் வந்து போயிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அதை வந்து அப்படியே தான் எங்களுக்கு சமைச்சு தருவாங்க. அதனுடைய கழிவு அப்புறம் அந்த கல் மண் மொத்தமாக இருந்தது. நான் ஒரு நாள் நல்லா நோட் பண்ணி நாங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் ஸ்கூலில் ரைடு இது பண்ணி எங்கள் அப்பா மூலிமா ரைடு வந்து செக் பண்ணி இப்போது அந்த நான் 7th அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தனோம். இது வரைக்கும் நான் 11th வந்திருக்கேன். இது வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் தரமான சாப்பாடு போடுறாங்க. ஸ்கூல் கம்பவுண்ட் வந்து அங்கங்கே விசில் வந்து உடஞ்சிருப்போம். சில நேரத்துலலாம் நாங்கள் நடந்து வந்துட்டுருப்போம். அது அப்படியே விசில் வந்து ஒரே ஒரு தடவை அப்படியே பொட்டு இருந்துருச்சு.
வணக்கம். என் பேர் வந்து ஜனார்த்தனன். நான் விடியல் குழந்தை உரிமை இயக்கத்தோட பிரதிநிதியாக வந்திருக்கேன். நான் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக வந்து இந்த FCMRP கூட்டத்தில் வந்து பொதுக்குழு உறுப்பினராக வந்திருக்கேன். இந்த 2 ஆண்டுகளில் வந்து நாங்கள் வந்து நிறைய தகவல்கள், நிறைய புது புது விஷயங்கள் கற்றுருக்கோம். அது இல்லாமல் நிறைய செயல்பாடுகள் வந்து முன்னெடுத்துகிட்டு போயிருக்கோம். அது வந்து குழந்தைகளாவோ இல்லைனா FPCPயோட வந்து ஒரு உதவியோட, அவங்களோட ஒரு வழிகாட்டுதலோட நிறைய செயல்பாடுகள் வந்து முன்னெடுத்திருக்கோம். அதில் வந்து குறிப்பாக பார்க்குறப்போ வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து கோரிக்கை வந்து சமர்ப்பிச்சிருந்தோம். போட்டி போடுறவங்க வந்து குழந்தைகளுக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்ற கோரிக்கையை நாங்கள் வந்து சென்னையில் இருக்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் வந்து போய் பேசியிருந்தோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம FCMRPயோட நோக்கமே வந்து குழந்தைகள் பங்கேற்பை வந்து உறுதி செய்கிறது தான். ஸோ வந்து அது வீடு பள்ளின்னு வந்து நின்றாமல் சமூகம், அரசியல் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து போகணுன்றக்காண்டி FCMRP வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கோரிக்கையில் என்ன பண்ணியிருந்தோம்னா, நிறைய மாவட்டங்கள் வந்து பள்ளிகள் குறித்தோ அவங்க குறித்து வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து அதை என்ன பண்ணோம்னா, FCMRP மூலமாக வந்து நாங்கள் ஒரு மாநில அறிக்கையாக மாவட்டங்களில் இருக்க பிரச்சனைகளை தொகுத்து ஒரு மாநில அறிக்கையாக சேகரித்து அதை ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு பிரதிநிதிகள் போய் வந்து அவங்க ப்ரெஸ் மீட்டை வந்து சமர்ப்பித்தோம். ஸோ இதை வந்து நான் முக்கியமாக ஏன் சொல்கிறேன்னா, அரசியல் வந்து எப்பயுமே பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ குழந்தைகளும் அந்த அரசியல் வந்து பங்கேற்கிற வந்து FCMRP வந்து எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நான் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது தேசிய கல்விக் கொள்கையை பற்றி குழந்தைகளோட பங்கேற்பு இருக்கணும்ட்டு கேட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் இருக்க குறைபாடுகளை நாங்கள் எல்லாருமே சுட்டி காட்டணும், இதெல்லாம் இருக்குது. இந்த 2 வருஷமாக நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் எப்படியாவது ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணிட்டு தான் இந்த பதவியிலேருந்து வெளியே போகணும் ஒரு குறிக்கோளாக இருந்தோம். எங்களுக்கு இப்போ ஒரு திருப்தியாக இருக்குது. எங்கள் பதவி காலத்தை நாங்கள் ரொம்ப கரெக்டாக பயன்படுத்தியிருக்கோன்றது. இப்போ எங்களோட பதவி காலமும் முடிய போது நாங்கள் திருப்பி ஜனநாயக முறைப்படி திருப்பி எலெக்ஷன் வச்சு எங்களோட பதவியை அடுத்து வர தலைவர்களுக்கு ஒப்படைக்க போகிறோம். என்னோட சின்னம் வந்து மேசை, அதாவது டேபிள். ஜெயலலிதா போட்டியிருக்கேன். எலெக்ஷன் ரிசல்ட் சொல்ல போறோம். FCMRPயோட செயலாளர் வந்து தர்ஷனா. கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு தலைவர் 7 6 5 4 3 2 1. நான் சொன்ன மாதிரி வந்து என் வொர்க் வந்து சிறப்பா செய்தேன். பொருளாதார எஞ்சதுக்கு நன்றி. கஞ்சி கொண்டு போகையில சும்மா நான் இருக்கும். டீச்சர் நானா தர மாட்டேன் டீச்சர். ஆளுமகரை அடிமையாக்கும் அடக்குமுறை கல்வி வேண்டாம். தெரியுமா கைவியல் கிரிக்கெட் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துச்சுக்கா. ஒரு துணை செயலாளராக 2 வருஷம் நான் வந்து பங்கேற்பு உரிமைக்கான குழந்தைகள் இயக்கங்களின் கூட்டமைப்பை வந்து வழிநடத்தினேன்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ
தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ புதிய தலைவர்களை தேர்ந்தெடுத்தாச்சு. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர் 6 பேரையே தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ எங்களோட பதவியை அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டோம். இப்போ அவங்க பதவி பிரமாணமே எடுத்துட்டாங்க. வாக்குறுதியும் உறுதிமொழியும் கூட கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு அடுத்து இந்த FCMRP வழிநடத்தி செல்ல போகிறது அவங்க தான். நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். குழந்தைகளே அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி விவாதித்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத விவாதித்து அதற்கான தீர்வுகளை அவர்களே கண்டு அதை எப்படி அரசு மற்றும் மற்ற இடங்கள்லாம் அவங்க அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு பக்கபலமாக இருந்து செயல்பட்டு இருந்தோம். இதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய என்ன விஷயம்னா குழந்தைகளுடைய பங்கேற்பு தான் 100க்கு 100 இதில் இருந்தது. நாங்கள்லாம் பின்னால் தான் இருக்கிறோம். தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி அதற்கு எப்படி தீர்வு காணலாம்ங்கிற கூடிய ஆலோசனைகளை இன்றைக்கு குழந்தைகள் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், மிக அழகாக பிரசன்ட் பண்ணியிருந்தீங்க. அனைத்து பள்ளிகளிலும் மதில் சுவர் அமைத்து தர வேண்டும். தான் பஸ் பிடிக்க வரணும், அப்படி விட்டுட்டோம்னா 5:30 தான் பஸ் வரும். அங்கேருந்து நடந்தே வரும்போது நாங்கள் போயிட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு நாளைக்கு சப்மிட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. குறிப்பிட்ட மந்திரிகளும் இருக்குது. மேபி இவங்க சொல்ற பிரச்சனைகளை பார்த்து கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா மந்திரிகளுக்கும் போன போல இருக்குது. இந்த குழுவுக்கு பின்னூட்டங்களை வழங்குவதற்காக எங்களுடைய எதிர்ப்பு பணிக்குழு உறுப்பினர் திரு சுந்தர் அவர்களை நான் பொறுப்பேற்குமாறு கேட்டுக்கிறேன். அனைத்து பள்ளிகளிலும் சுத்தமான குடிநீர் வசதி வேண்டும். டேப் மூலமா சுத்தமான குடிநீர் எல்லா பள்ளிகளுக்கும் கிடைக்க வேண்டும். மாணவர்களுக்காக தனியாக பேருந்து இயக்க வேண்டும் என அரசுக்கு நாங்கள் வலியுறுத்த போறோம். மதுபான கடைகளை மூட வேண்டி போராட்டம் பண்ணுவோம். போய் சொல்லிக் கொண்டிருக்காங்க தீர்வு காணுவதற்கான முயற்சி எடுப்பேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதில் நாங்கள் ஊர்வலமாக சொல்லுவோம், அவேர்னஸ் ப்ரோக்ராம் போடுவோம், கேம்பெயின் நடத்துவோம், இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. 5 வருஷம் முடிஞ்ச கூட யார் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்துருக்காங்களோ அது மார்க் யாருன்னா மாணவர்கள் கொடுக்கணும். இவங்க நல்ல பாடம் நடத்துறாங்க, இவங்க பேசுறது நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, இவங்களால எந்த ஒரு பாலியல் துன்பமும் நடக்கிறது இல்லை, ரொம்ப நல்ல அவங்க மாணவர்களுக்கு மதிப்பெண் கொடுத்து அது அவங்களுக்கு மாணவர்களுக்கு அந்த டீச்சர்ஸ் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு மதிப்பெண் கொடுத்து அந்த ஸ்கூலில் இருக்க வைக்கலாம். இந்த குழந்தைகளுடைய கருத்துக்களுக்கு பின்னூட்டங்களை வழங்குவதற்காக எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் டாக்டர் சைமன் அவர்களை பொறுப்பேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டீச்சர்ஸுக்கு நம்மளே மார்க் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவங்க நமக்கு மார்க் போடுறாங்க, ஏன் நம்ம அவங்களுக்கு மார்க் போடக்கூடாது? புத்தக சுமையை குறைக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். புத்தக சுமையை குறைக்கணும்னா இப்போ போர்ஷன்ஸை கொஞ்சம் கம்மியாக்குனா பசங்களுக்கு அது புத்தக சுமை கம்மியாகும். உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஆய்வு செஞ்சிருக்கீங்க, அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரசன்டேஷன்ல மிகவும் தெளிவாக, நீங்க மாத்திரம் இல்லை அனைத்து குழுக்களும் மிகவும் தெளிவாக வெளிப்பட்டுச்சு. அதுக்கு என்னுடைய முதல் பாராட்டுகள். குழந்தைகளுடைய பங்கேற்பில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தோழமை அமைப்புகள் இந்த குழந்தை பங்கேற்பை உறுதி செய்யும் கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஃபோரம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் சைல்ட் பார்ட்டிசிபேஷன் தொடர்ந்து குழந்தைகளுடைய பங்கேற்பு உரிமை நிலைநாட்டுவதில் இணைந்து செயல்படுவோம். நாங்கள் குழந்தை பங்கேற்பை உறுதி செய்யும் கூட்டமைப்பு 2006ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக குழந்தைங்க இந்த மாநாட்டை பொறுத்தளவுக்கு கல்வி எங்கள் உரிமை அப்படின்ற ஒரு தலைப்பில் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும், பள்ளி சூழல் எப்படி இருக்கணும், ஆசிரியர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பள்ளியுடைய அந்த வசதிகள்லாம் எப்படி இருக்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போவோம். இந்த ஓராண்டுக்குள்ளே குழந்தைகள் ஏற்படுத்திய கோரிக்கைகள், குழந்தைங்க உருவாக்கிய கோரிக்கைகளை தமிழக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது அல்லது பள்ளி கல்வித்துறைக்கு கொண்டு போகிறது, இப்படி பல செயல்பாடுகளையும் முன்னெடுக்கணும்னு நினச்சிருக்கிறோம். இதில் பங்கெடுத்த எங்களுடைய தோழமை அமைப்புகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
வாழ்வதற்கான குழந்தைகள் இயக்கங்களின் கூட்டமைப்பில் வந்து 8வது மாநாட்டில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாநில மாநாட்டில் நடந்த தேர்தலில் என்னை மாநில தலைவராக தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி. இந்த மாநாட்டில் எடுத்த முடிவுகளை, நாங்கள் உருவாக்கின கோரிக்கைகளை எங்கள் தோழர்களோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற நான் எல்லா முயற்சியும் செய்வேன்.